வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பீச் போராட்டா பாட்காஸ்ட். இன்னும் இவங்க எல்லாம் சாவலைன்னு நினைச்சிருப்பீங்க. எஸ், we are back. ஆமா, as you can see we are not dead. ஆக்சுவலாக நாங்கள் இவ்வளோ நாள் பெருசாக கண்டென்ட் இல்லையே பண்ணோன்னு நிறைய யோசித்தோம், அதுக்கப்புறமா பண்ண முடியல. நாங்க வந்து ஒரு மலை லெவலுக்கு கண்டென்ட் வச்சிருக்கோம். ஆனா சொல்லு, எந்த கரப்பாம்பூச்சி கண்ணு பட்டுச்சுன்னு தெரியல. கரப்பாம்பூச்சி கண்ணு பட்டல. நாங்க எப்பப்பெல்லாம் போட்டு வெள்ளை கிளம்பிட்டோம் கம்பெனி விட்டு. நாங்க எப்பப்பெல்லாம் ரெக்கார்ட் பண்ணலாம்னு உட்கார்றோமோ ஏதோ துஷ்ட சக்தி வந்து எங்களை தடுத்து விட்டுருக்கு. துஷ்ட சக்தி இங்கதான் உட்கார்ந்துருக்கு. ஓகே ஓகே, அதனால இப்ப அந்த துஷ்ட சக்தி அடிச்சு தள்ளிட்டு இனிமே நம்ம தான் அப்படின்றோம். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சவுத் ஆப்பிரிக்கா இந்தியாவுக்கு வந்து, அதாவது மிஸ்டர் பூனமன் பார்த்து இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா டெஸ்ட் சீரிஸ் டெஸ்ட் மேட்சை பத்தி ஒரு சின்ன உரையாடல். ஏன்னா நானும் தலைவர் திமிங்கலும் பார்க்கல. நான் ஸ்கோர் கார்டு சும்மா அப்பப்போ மேட்ச் நடக்குதான்றதே நான் தேர்ட் டே தான் தெரிஞ்சிச்சு. ஸோ நான் ஜஸ்ட் ஃபாலோ பண்ணிக்கிட்டேன். நானும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணேன். அதான் மேட்ரு என்னதுன்னா, நிறைய வாய்ப்பேசி வாங்கிட்டானுங்க. கௌதம் கம்பீர் இதுக்கு மேல ரெட் பாலுக்கு கோச் பண்ணானா அடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. மோஸ்ட் ப்ராபபிளி எனக்கு தெரிஞ்சு இந்த சீரீஸ் இல்லைன்னா அடுத்த டெஸ்ட் சீரீஸ் ஐ திங்க் இட் இஸ் அகெயின்ஸ்ட் ஆஸ்திரேலியான்னு நினைக்கிறேன், கமிங் டு இந்தியா. இந்த சைக்கிள் முடிகிறதுக்குள்ள அவர் பை பை சொல்லிடுவாங்கன்னு நிறைய நம்பிக்கை இருக்கு. எனக்கு நம்பிக்கை இல்லை. அந்த நம்பிக்கை எனக்கு அந்த நம்பிக்கை துளி கூட கிடையாது. இல்ல இல்ல, ரெட் பால் மட்டும் சொல்றேன். ஒயிட் பால் அவனே பண்ணிட்டு போட்டோம். ஒயிட் பால் அவர் வளர்ப்பு பையன் உள்ள இருக்காரு. இங்க கூட தான் வளர்ப்பு பையன் இருக்காரு. இல்ல இது ஓ அந்த வளர்ப்பு பையனா? சரி சரி சரி, ஓகே ஓகே ஓகே. நான் கேப்டனா இருக்கிற வளர்ப்பு பையன் நினைச்சேன். ஃபார்மேட் வளர்ப்பு பையன் அவர் வந்து அர்ஷித் ராணா இருந்திருந்தா ஜெயிச்சிருப்போம் அப்படின்னு சொல்லி பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல சொல்லணும்னு ஆசைதான். சொன்னா அடி பொழந்து போடுவாங்க. அதனால இது ஆமா, ஆக்சுவலா இந்த வீடியோல வந்து இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா தாண்டி சில பேர் அடிக்க வேண்டியதும் இருக்கு. ஃபர்ஸ்ட் அவங்கள இல்ல 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 இல்ல, நான் வந்து கமெண்டேட்டர்ஸ் சொல்றேன், நான் பிளேயர் அடிக்கிறதுல இல்ல. கமெண்டேட்டர்ஸ் ஆர் கிரிக்கெட் பண்டிட்ஸ். ஆனா கமெண்டேட்டரே அடிக்கிற அளவுக்கு நீ பெரிய ஆள் ஆயிட்டியா? ஆனா அதுல யார் அடிக்க போறேன்னு உங்களுக்கு தெரியும். இது வந்து நாட் ஜஸ்ட் பும்ராவை மட்டும் அடிக்கிறேன்னு நினைக்காதீங்க. இது வந்து இப்ப கரண்ட் ஏரால இருக்கு, எல்லா பவுலர்ஸும் அடிக்கிறது. ஓகேவா? ஆமா. இல்ல, நான் வந்து முன்னாடியே இந்த இதை சொல்லியிருக்கேன். நீங்க வந்து பவுலிங் ஸ்டாட்னு எடுக்கிறீங்கன்னா பிஃபோர் வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தனியாக எடுங்க, ஆஃப்டர் வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தனியாக எடுங்க. ஏன்னா த கோர்ஸ் ஆஃப் டெஸ்ட் கிரிக்கெட் ஹஸ் சேஞ்ச். பிஃபோர் வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் எல்லா டீமுமே மேட்ச் ஸ்டார்ட் ஆகுறப்போ அன்லஸ் அந்த பிச்சை கரைச்சி பிடிச்சிருக்காங்க, அந்த பிச்சுக்காகவே டீம் எடுத்து வந்தாங்க. லைக் இந்தியா ஃபுல் ஸ்பின்ல போகிறது, இங்கிலாந்து ஃபுல் ஸ்விங்கில் போகிறது, அது இல்லாத வரைக்கும் எல்லாருமே உள்ள வர்றப்ப டிராவோட தான் வருவாங்க. எல்லா பேட்ஸ்மேன்ட்ட என்ன கேட்டாலும் உன் கோல் என்னன்னா ரன் எல்லாம் சொல்ல மாட்டாங்க. யாருமே 50 அடிப்பேன் செஞ்சுரி அடிப்பேன்றது கோலா இருக்காது. நான் 100 பால் ஆடுவேன் அப்படின்றதுதான் கோலா இருக்கும். இப்போ எல்லா டெஸ்ட் மேட்சும் மோர் டுவர்ட்ஸ் ரிசல்ட் ஃபோக்கஸ். ஜெயிப்பேன் இல்ல தில் எடுத்து தோக்குறேன். இந்த 4th டே மிடில் இருக்கிற அப்போ நம்ம தோக்க போறோம்னு தெரிஞ்சா மட்டும்தான் டிராப் போறாங்க, வேற யாருமே டிராப் போறது இல்லை இப்போ. ஸோ விச் மீன்ஸ் ஆப்வியஸ்லி அட் த எண்ட் ஆஃப் ஆல் டெஸ்ட் மேட்சஸ், இப்போ நீங்கள் முன்னாடி யாரால சொல்கிறேன், பிஃபோர் வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் நீங்கள் 10 டெஸ்ட் மேட்ச் எடுத்தீங்கன்னா 5 to 6 will end up in draw. அது நீங்கள் போரிங்னு சொல்லுவீங்க, ஆனால் அதுதான் டெஸ்ட் மேட்சோட அழகு. பட் இப்போ கரண்ட் ஸ்டாட்ஸ் பார்த்தோன்னா அவுட் ஆஃப் 10 டெஸ்ட் மேட்ச்சு 9 டெஸ்ட் மேட்ச் ரிசல்ட் வருது, ஒரு டெஸ்ட் தான் ட்ராவே ஆகுது. விச் மீன்ஸ் விக்கெட் போயிட்டு தான் இருக்கு. ஒரு டெஸ்ட் மேட்ச்சில் மினிமம் 35 விக்கெட் போயிடும். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் 40யும் போயிருது. ஏன்னா ஆல் அவுட் ஆகலன்னா தான் ஆவரேஜே போயிருது. ஸோ அதனால இவங்க விக்கெட் எடுக்கிறாங்க,
நான் ஏன் பும்ராவை மெயின் அடிக்கிறேன்னா, அவன் 200 விக்கெட் எடுத்துட்டான், அவனோட தான் பெஸ்ட் பவுலிங் ஆவரேஜ் அப்படின்னு. ஓகே, ஆவரேஜ் நல்லா வச்சிருக்கான், அதெல்லாம் தப்பு இல்லை. அவன் 200 விக்கெட் எடுத்ததுக்கு காரணமே இதுதான் சொல்றேன். ஏன்னா இஃப் தெர் இஸ் நோ வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஆர் எனி பாயிண்ட் பேஸ், இது பேட்ஸ்மேன் விடவே மாட்டான் பேட்டர். டிராவிட் 35 பாலுக்கு அப்புறம் சிங்கிள் எடுக்கிறப்ப கை தட்ட மாதிரி தான் தட்டணும் எல்லாரும். ஸோ அதனால இல்ல இது ஐ அக்ரி, திஸ் இஸ் a very good measure to method to measure and compare. அதே மாதிரி பட் நான் என்ன சொல்றேன், இதுவும் சொல்லிடுறேன், பேட்டிங் கம்பேர் பண்ண கூட. ஏன்னா இப்போ வந்து பேட்ஸ்மேன் மோர் ப்ரெஷர்ல ஆடுறாங்க. அப்போ உனக்கு 2 நாள் டைம் இருக்குன்னு ஆடினாங்க, இப்போ கொஞ்சம் ப்ரெஷர்ல ஆடுறாங்க. ஸோ ஆவரேஜ் வந்து நீ இப்போ என்ன பேட்டிங் ஆவரேஜ் வச்சிருக்காங்க +10 or 15 வச்சுக்கோங்க பொட்டன்ஷியல் கொடுத்து. மிடில் ஆர்டரா 10 வச்சுக்கோ, ஓப்பனர்ஸ் ஆனா 15 to இது வச்சுக்கோ, ஆட் பண்ணிக்கலாம் ஆவரேஜ். ஏன்னா பேட்டிங் ஸ்டாண்டர்ட் ஏறி இருக்கு, பட் அட் த சேம் டைம் நீ ஸ்கோர் பண்ணணும்ன்ற ப்ரெஷரும் இருக்கு. ஸோ அதனால 2 சைடும் தான் இருக்கு. மெயினா அப்ப நீங்க சொல்ற கணக்குப்படி எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலோட பொட்டன்ஷியல் வந்து 65 இல்லீங்களா? இப்போ இருக்கிற லிமிட்டட் செட் ஆஃப் டேட்டால 65 ஐ அக்ரி. பட் ஆக்சுவல் பொட்டன்ஷியல் வந்து 35 நான் சொல்றேன். இது என்னோட கணிப்பு, மை பர்சனல் திங். ஏன்னா இப்போதான் ஒரு ஆக்சுவல் கிரிக்கெட் பிச்சு இங்கிலாந்துலேயே நல்லா பச்சை பச்சையாக கொடுத்தாங்க. ஓப்பனிங் லைக் பிச்சு டெட்டீரியேட் ஆகிற வரைக்கும் நீ நல்லா அடிக்கலாம், அந்த மாதிரி பிச்சு தான் அது. இந்த மேட்ச் தான் வந்து பக்காவா நீ சர்வைவ் ஆகணும்னா நீ எஃபர்ட் போடணுன்ற மாதிரி பிச்சு. ஸோ இங்கே தெரியுது ஜெய்ஸ்வால் கொஞ்சம் ஒர்க் பண்ணணும். நாட் யங்ஸ்டர் தான், டைம் இருக்கு, லாங்காக இந்த பார்ஃபெக்ட் ஆடணும்னா யூ ஹேவ் டு சர்வைவ். அது கரெக்டாக பண்ணிட்டாருன்னா இருக்கட்டும், எனக்கு பிரச்சனை இல்லை. பட் எனக்கு தெரிஞ்ச அவனோட பொட்டன்ஷியல் 35 ரன்ஸ் தான். ஆனால் இப்போ இருக்கிற கரண்ட் டேட்டா 65 அக்ரி, அதுவும் நான் சொல்லிடுறேன். நான் சொல்கிறேன் இப்போ இருக்கிற ஸ்டாண்டர்டுக்கு ஜெய்ஸ்வால் ரைட் ஓப்பனர் ஃபார் இந்தியா. ஆனால் 5 இயர்ஸ் ஜெய்ஸ்வால் இருப்பானா எனக்கு தெரியாதுன்றது. சரி, ஓகே, லெட்ஸ் நாட் டிவியேட். நான் ரொம்ப டிவியேட் பண்ண விரும்பல. மெயினா நான் இப்ப சொல்ல வந்தது என்னன்னா, நீ வந்து பவுலிங் ஸ்டாட்ஸ் எடுக்கும்போது பிஃபோர் வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப், ஆஃப்டர் வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் எடுக்கணும்ன்ற கரெக்டா? இந்த பைஃபர்கேஷன் இஸ் நீடட், ட்ரூலி நீடட். ஆனா இந்த பைஃபர்கேஷன் இருக்கிறதுனால மட்டுமே நம்ம வந்து பும்ரா வந்து we cannot demerit பும்ரா. நான் இந்த மேட்சோட சினாரியோல பேசுறேன். பும்ராவை we cannot demerit பும்ரா. ஏன்னா பும்ரா ஹஸ் பீன் என்னைய கேட்டா ஆஃப்டர் இன்ஜுரி கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணா, பட் ஸ்டில் ஹி இஸ் பீயிங் கன்சிஸ்டன்ட். விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்துடுறான் என்னமோ பண்ணி. அட் த எண்ட் ஆஃப் த டே அதுதான் மேட்ரு என்ன பொறுத்த வரைக்கும். நான் ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸா பாக்குறேன் நான் படத்தை. சாரி, ஐயோ அவனவரும் பண்ண தொழில் ஞாபகம் வருது. ஜென்ரல் ஆடியன்ஸா நான் மேட்ச் பாக்குறேன்னா, ஐயா இந்தியா விக்கெட் எடுத்துருச்சு, அவ்வளவுதான் நான் பாப்பேன். சோ எனக்கு அது பும்ரா பண்ணித்தரான். ஓகே, இந்த பர்ஸ்பெக்டிவ் நீ வைக்கிற. ஓகே, பும்ரா விக்கெட் எடுக்கிறதெல்லாம் இது இல்லை, பட் அண்ட் நாட் ஸோ எஃபெக்டிவ் பிச்சர்ஸ். பும்ரா எப்படி கோஸ்ட் ஆவாருன்றது தெரியும். சொல்றது பும்ரா யார விக்கெட் எடுக்கிறான் அப்படிங்கிறது இல்ல, கோஸ்ட் ஆகுறது ஓகே, பட் இந்த அளவுக்கு பும்ரா கோஸ்ட் ஆன மாதிரி நம்ம அவனுக்கு கூட கம்பேர் பண்றோம் பத்தியா பிளேயர்ஸ். இப்போ பும்ரா எடுத்தாலும் டேரக்டா நம்ம யாரு ஸ்டார்க்கு கூட கம்பேர், ஒரு பேச்சு சொல்லுங்க, ஸ்டார்க்கு, ஜிம்மி ஆண்டர்சன், டேல் ஸ்டெயின் அவங்க கூட கம்பேர் பண்ணுவோம். பும்ரா கோஸ்ட் ஆன அளவுக்கு அவங்க கோஸ்ட் ஆக மாட்டாங்க. இந்த கேம் ஏதோ ஒரு வகையில இந்த கேம் இருந்துகிட்டே இருப்பாங்க. அது வந்து பும்ரா கிட்ட வந்து கிவன் மேட்சஸ் ரொம்ப கோஸ்ட் ஆகும். அந்த ஒரு இஷ்யூ எனக்கு இருக்கு அடிஷ்னலி. சரி, அதை விடுவோம். ஆக்சுவல் பிரச்சனை என்னன்னா, சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சு இந்தியா தோத்ததுக்கு காரணம், சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சாங்கிறது இந்தியா தோத்ததுக்கு காரணம் டெம்பாபுவும் வெளுத்தது தான். ஒருத்தன் தானே அடிச்சிருக்கான். இல்ல, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு LBW வரும். ரெகுலரா வந்து ஹைட்டு போகுதுன்னா எல்லாரும் என்ன சொல்லுவானுங்க, டே ஹைட்டு போகுதுடா அப்படின்வானுங்க. இல்ல பேட்ஸ்மேன் இது அப்படின்னா நீ என்ன சொல்லலாம், பேட்ஸ்மேன் ஷார்ப், ஹி இஸ் நாட் தட் ஹைட்னா அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் சொல்லலாம். இது டீசென்ட்டா சொல்றது. டுவார்ஃப் அப்படின்ட்டானுங்க. அது இல்லாம யாரு சொன்னா, பும்ரா டுவார்ஃப்ன்ட்டானுங்க. அது இல்லாம இந்தியா வந்து ஒரு வார்த்தையை வேற யூஸ் பண்ணிட்டானுங்க.
ஆமா ஆமா ஆமா. அது அது ரொம்ப பழக்கப்பட்ட வார்த்தை தான் அவங்களுக்கு, பிசி எம்சி. இல்ல அது யூஸ் பண்ணல. அது யூஸ் பண்ணியிருந்தா பிரச்சனை இல்லை, அது ரெகுலரா யூஸ் பண்ணிருக்கலாம். அது அவங்க கூட கண்டுக்க மாட்டானுங்க. ஓகேவா, புரியாது இல்ல இல்ல அவங்களே ஐபிஎலுக்கு வந்து பேசிட்டு தெரியுவாங்க இடே பிசி இடே எம்சின்ட்டு. டிம் டேவிட் மறுபடியும் சிங்கம் எடிட்டோட வருவான். இல்ல ஆக்சுவலா என்னன்னா அவன் வந்து இன்னும் டார்க் விஷயத்தையே இன்னும் கொஞ்சம் இன்டெப்தா போயிட்டானுங்க. அதான் சொல்றேன்ல, பெருசா கண்டுக்க மாட்டானுங்க அவனுங்க. டார்க் விஷயத்தையே இதுல ஒரு 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 ரேசிஸ்ட்னு சொல்ல முடியாது, ஒரு ஸ்லர், ஒரு டைலெக்ட் ஸ்லர் டைலெக்ட்ல யூஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா மீதி எல்லாமே வந்து காமன் லாங்குவேஜ் டேர்ம் ஆயிடுச்சு நீங்க முன்னாடி சொன்னதெல்லாம். அதனால அதை யாரும் இல்லை. ஓகேவா, ஸோ வந்து ஒரு இதாயிருச்சு. லைக் எனிவேஸ் நீ இந்தியாவுக்கு வரனா டூர் பண்றனா உனக்கு எப்படியும் கூட ஆள் இருப்பானுங்க. சமூன் நோஸ் ஹிந்தி ஆர் ரீஜனல் லாங்குவேஜ். சவுத் ஆப்பிரிக்கா தானே, நம்ம பீடாகங்களே போய் உட்கார்ந்துருப்பாரு. அவனை அடுத்து அடிப்போம், ஐபிஎல் அடிப்போம். சரியா, இல்ல இல்ல யாராச்சும் ஒரு ஆள் தான் இருப்பாங்க, இதர் அசிஸ்டம் இருப்பாங்க, இல்லைன்னா டீம்லயே கூட கேசவ மகாராஜ் இருக்கான், எஸ் இந்தியன் கோச். ஸோ அங்க இங்கன்னு கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா, அவனுக்கு தெரிஞ்சு அது எப்ப தெரியுமா தெரியும், கடைசி விக்கெட் இந்தியா விட்டோடனே ஒரு ஆட்டம் ஆடினான். ஆடிட்டு போய் பும்ராவை குனிய வச்சு அவன் கழுத்துல கை வச்சுட்டு போவான் ஏதோ பேசிட்டு. ஸோ அதான் ஒரு இது. இந்த டெஸ்ட் இப்போ கொஞ்சம் டீப்பா உள்ள போனோம்னா நம்ம அடிக்க வேண்டியது நம்ம பிளேயர்ஸையோ எதையும் எல்லாம் கிடையாது, கௌதம் கம்பீரை தான். ஓகே, எதனால சொல்றீங்க? நான் மேட்ச் பார்க்கல, சோ அவன் மேட்ச் எல்லாம் ஒன்றும் பண்ணல. அவன் பிச்சு கிரேட்டருக்கு போய் 4 நாள் தண்ணி ஊத்தாதீங்க பிச்சுக்கு, இந்த பிச் தான் நமக்கு வேணும் அப்படின்னு இந்த மாதிரி தான் எனக்கு ஃபுல்லா டிட்டீரியேட் ஆகிற பிச்சு வேணும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வேற சொல்லியிருக்கான் நாங்க போய் அப்படின்னு சௌரவ் கங்குலி வந்து சொல்லியிருக்காரு. ஆனா சௌரவ் கங்குலியும் தெளிவா பக்வந்தி மாதிரி பண்ணிட்டு இருக்காரு ரீசெண்ட் டைம்ஸ்ல. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாருன்னா, டீம் இந்தியாலாம் கேட்கல, நாங்கள் எங்களோட பெஸ்ட் பிச் தருவோம்னு டெஸ்ட் மேட்ச்சுக்கு 2 நாள் முன்னாடி ஒரு கொடுத்த இன்டர்வியூல இருக்கு. டெஸ்ட் மேட்ச் முடிஞ்சோடனே கம்பீர் கேட்ட பிச் கியூரேட்டர் பக்காவா பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதையும் கம்பீர் ஒத்துக்கிறான். நான் வந்து இதுதான் கேட்டேன், எங்க பேட்ஸ்மேனுக்கு ஸ்கில் இல்ல, இங்க வந்து இன்னும் நின்று ஆடுறதுக்கு கிரிட் இல்ல அப்படின்ற மாதிரி பப்ளிக்கா சொல்லிட்டான். உன் பேட்ஸ்மேனுக்கு இந்த ஸ்கில்ன்றது உனக்கு ஏன் தெரியல, நீ கோச் தானே. டேய் தெரியலடா, இல்லன்னு சொல்லி பப்ளிக்காவே சொல்லிட்டான். நான் இல்லன்னு சொல்லி ஒத்துக்கிட்டது நான் தப்பு, கரெக்ட். ஐ டோட்டலி அக்ரி ஆன் தி டிசிஷன். நல்லது, அட்லீஸ்ட் ஹி இஸ் ஓனிங் அப், ஹி இஸ் ஓனிங் இட் அப். இல்ல இப்ப ஆக்சுவல் மேட்டர் என்ன தெரியுமா, இதே கம்பீர ஹர்ஷித் ராணாவை டிஃபெண்ட் பண்ணப்போ பட்ட இதை தூக்கிட்டு வந்தாங்க. இப்ப எங்க போனானு மொத்த டீமே நல்லா ஆடலன்றான், இதுவும் பேட்ஸ்மேன் ஃபெயில்டு அப்படின்றாரு. எனக்கு வந்து சில கான்ட்ரவர்சியல் டிசிஷன் இருக்கு. ஓகேவா, பேட்டிங் ஆடுறது இது என்ன சேர்ல என்ன கேம் ஆடுவானுங்க, சுத்தி சுத்தி ஓடி ஓடி போய் மியூசிக்கல் சேர் விளாடுற மாதிரி பேட்டிங் ஆடுற மாத்துறானுங்க. ஓகேவா, அது கூட ஒரு சைடில் நான் விட்டுறேன், பிடிச்சா இவன் வரான், பிடிக்கலன்னா அவன் வரான். டெஸ்ட்டில் லெஃப்ட் ரைட் காம்பினேஷனுக்கு திருப்பி போகிறானுங்க. பட் அது வந்து லிமிட்டட் ஓவர் ஃபார்மேட்டில் ஓகே. லாங் ஃபார்மேட்டில் வந்து நீ ஒரு சைடு பிடிச்சிட்டு ஆடுறதுனாலே யூ ஹேவ் பொட்டன்ஷியல். ஓகேவா, நீ அப்போ லெஃப்ட் ரைட்லாம் பார்க்க வேணாம், நீ உனக்கு நிற்க தெரிஞ்சிருச்சுன்னா போதும். ஆனால் லாங் ஃபார்மேட்லேயும் லெஃப்ட் ரைட் பார்க்குறான், ஆகுதுன்னே தெரியல. அது கம்பீரோட காலா கில்லோட காலா? அது ஒரு ஸ்டேடியம்லயே இல்ல அப்ப. ஓகே, அப்ப கம்பீர் கால் தான். வைஸ் கேப்டன் கால், வைஸ் கேப்டனா இருக்குங்க. நீங்க எல்லாத்துக்கும் கம்பீரங்கிலேயே சொல்லுங்க. நான் ஒரே கேள்வி கேட்கிறேன், வைஸ் கேப்டன் காலான்னு கேட்கறேன்ல, ரிசர்வ் பண்ணிட்டு உள்ள இறங்க வேண்டிய இடத்துல ரிசர்வ் பண்ணிட்டு இறங்காம வேற வேணா சொத்தனை இறக்கி விடுவானா? இதுக்கு வாய்ப்பு கண்டிப்பா யாருமே ஈவன் மூல வளர்ச்சி இல்லாதவங்க கூட பண்ண மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. அப்ப கம்பீர் தானே. ஏன்னா நீ வேற யாராச்சும் பொசிஷன் மாதிரி வந்தா பரவாயில்ல, அக்ஷர் பட்டேல் எங்க வரான் இங்க வரான்றதுலாம் ஓகே, ஃப்ளோட்டிங். பண்ட்டு முன்னாடி துருவ் ஜுரல்ல இறக்கி விடுறானுங்கன்னா பண்ட்டே இறக்கி விடுவானா? ஸோ அந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் வச்சுதான் சொல்றேன், பண்டோட சாய்ஸா இருக்காது. ஸோ அதான் மியூசிக்கல் சேர் கொஞ்சம் ரொம்ப ஆடிடுவேன். அதுவும் இல்லாமல் கில்லு
வந்து நான் கிரிட்டிசைஸ் பண்ணா ரொம்ப இது பண்றீங்கன்னு நெக் இன்ஜுரியா, எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. புடிச்சுக்கிச்சு. அந்த இன்ஜுரிக்கெல்லாம் நீ எதுவும் சொல்லக்கூடாதுப்பா. நான் புடிச்சிருக்கேன்றான், ஐசியூல இருக்கான்றானுங்க. அதான் புரியல என்ன ஆச்சு. எல்லாம் ஆயிருக்கும்டா, நைட்டு தூங்கும் போது எதனா பண்ணிருப்பான்டா. சரி ஓகே. அதுக்கு ரீசன் என்ன சொல்றேன், ஃப்ரீக்வென்ட் டிராவல்ன்றானுங்க. இவ்வளவு தூரம் நீ டிராவல் பண்றது ஏன் அப்படின்றதுதான் என் கேள்வி. ரெஸ்ட் எடுங்களேன் கொஞ்சம். ஓகே, அதனால ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 4 பாலோ 5 பாலோ ஆடி வெளியே போய் உட்காந்துட்டாரு கில்லு. 3 பால் தான் எக்ஸாக்டா ஆடி இருக்காரு, வெளியே போய் உட்காந்துட்டாரு. சவுத் ஆப்பிரிக்கா பேட்டிங் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் குட் பேட்டிங். அது அதான் சொல்லல, ஃபுல்லி டிட்டீரியேட் ஆன பிச்சு, தண்ணியில எதுவுமே இல்லை சர்ஃபேஸ்ல. இந்தியாவோட ஹோப் என்னது, நம்ம டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் எடுப்போன்றது. ஆனா அந்த அறிவாளிகளுக்கு தெரியல, சுமன் கில் டாஸே ஜெயிச்சது இல்லை. இன்னொன்னு பவுமாவும் தோத்ததே இல்ல. பவுமா மேட்ச் தோத்தது இல்லை, டாஸும் தோத்தது இல்லை. ஆமா, டாஸும் தோத்தது இல்ல. அது இந்தியால பவுமா டாஸ் தோத்தது இல்லை. ஏன்னா வந்து நான் ஒரு இது பார்த்தேன், போஸ்ட் ஒண்ணு பார்த்தேன். ஏதோ ஒரு தடவை பாப் டு பிளஸிஸ் வந்து ஹி வாஸ் ஆன் பர்பிள் பேட்ச். அப்பவுமே டெம்பா பவுமாவை தான் வந்து டாஸுக்கு மட்டும் அனுப்பி விடுவாங்க. டாஸ் மட்டும் அனுப்பி விடுவானுங்கல்ல, பாப் இருப்பான் டீம் ஷீட்டோட, பவுமா கூட வச்சுப்பான். அதான் ஓகே, தம்பி கைனதிக்கு போடுப்பா அப்படின்ட்டு அனமாப்புல மாதிரி. இல்லடா, அவன் டாஸ் பண்ண மாட்டான்டா, அவன் கால் மட்டும் தான் பண்ணுவான். ஹோம் கேப்டன் தானே, டாஸ் இது பண்ணுவான், காயின் ஃபிளிப் பண்ணுவான். அப்படியா? ஆமா ஆமா, ஓகே, காயின் ஃபிளிப் பண்ணுவான். ஓகே, ஸோ அதான், அதனால ஃபுல்லி டிட்டரேட் ஆன பிச்சு. ஃபர்ஸ்ட் 10 ஓவர் உங்களுக்கு எந்த எஃபெக்ட்டும் தெரிஞ்சிருக்காது. அந்த 10 ஓவர் ஃபுல்லாக கேபிட்டலைஸ் பண்ணிட்டாங்க. சவுத் ஆப்பிரிக்கா 50 ரன் அடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பிச்சு டிட்டரேட் ஆகி வேலையை காமிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் சவுத் ஆப்பிரிக்கா ஆல்சோ ஸ்ட்ரகிள். மார்க் ரொம்ப ரிப்பல் பண்ணோம், அவ்வளோ நேரம் நீங்கள் தான் ஆட்டிங்களாடா இவ்வளோ நேரம் அப்படின்ற மாதிரி அவங்களே ஃபீல் பண்ண வச்சிட்டாங்க. ஓகே, ஆமாம். அதுக்கப்புறம் பும்ராவோட நல்ல ஸ்பெல், அந்த ஒரு 3 ஓவர் ஸ்பெல் எடுப்பாரு, நல்ல ஸ்பெல், 2 விக்கெட் எடுப்பாரு. அப்போதான் அப்போ லேட்டரல் மூமெண்ட்டும் எங்கிட்ட ஆகுதுன்னு தெரியாது பேட்ஸ்மேனுக்கு. அது வரைக்கும் பிச் வந்து ஸ்விங் இருந்துச்சு, பட் எஃபெக்டிவ் லேட்டரல் மூமெண்ட்டும் ஹைட். நம்ம இந்தியாவில் எப்படி இருக்கும், இதர் ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிருக்கோம் இல்லை லேட்டரல் மூமெண்ட் இருக்கும், ரெண்டுமே சேர்ந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஓகே ப்ரோ, போனோம் ப்ரோ, ஒரே நிமிஷம் மைக்ல மூச்சு விடாம மட்டும் பேசுங்க. நானா பார், அது கொஞ்சம் அவேவா தான் இருக்கு, என்ன தெரியல. சரி ஓகே, அப்ப நீ இல்ல, அப்ப ஒருத்தர் நீந்திக்கிட்டு இருக்கேன் அவன் தான். இல்ல இதுல இருந்து எனக்கு கேக்குதே சத்தம். ஓகே சரிடா, எல்லாரும் பாத்துருங்கடா, அவ்வளவுதான்டா. ஏன்னா அப்புறம் பாக்குற வியூவர்ஸுக்கு தான் ஒரு மாதிரி இருக்கும். அதான், அதனால அங்க இருந்து அடுத்து அந்த சவுத் ஆப்பிரிக்கன் பேட்டிங் ப்ராப்பரா ஸ்டார்ட் கிடைச்சிச்சு. ஃபர்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கன் டாப் 5ல 4 பேருக்கு ஸ்டார்ட் கிடைச்சிருக்கு. பவுமா ஸ்வீப் அடிக்க போய் கேட்ச் பண்ணிருப்பான். அதை வந்து நான் தப்பு சொல்றேன், அது வரைக்கும் கான்ஃபிடென்ட்டா தான் ஆடி. அதனால எல்லாருக்குமே ஸ்டார்ட் கிடைச்சிச்சு. பட் லைக் டெஸ்ட் கிரிக்கெட்ல ரெகுலரா சொல்றது, நீ செட்டில் ஆயிட்டீங்கன்னா நல்லா ஆடலாம் அப்படின்ற அந்த கான்செப்ட் இல்லை. நீ ஆடுறியா எப்பயோ ஆடிட்டு போயிரு அப்படின்ற மாதிரி பிச்சா இருந்துச்சு. ஸோ ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸே இவ்வளோ மோசமா டிட்டீரியேட் ஆகுது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயே அவங்க 2 பேருக்கும் சண்டை வந்துருச்சா? யாருக்கு? பவுமாவுக்கும் பும்ராவுக்கும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லாம் இல்லை, பவுமா ஆட்டதே 11 பால் தான், அதுக்குள்ளேயே சண்டைன்னு சொல்ல அவன் பேசுறது அப்போ பவுமாக்கு புரியல. அதுக்கப்புறமா ஆடிட்டு அவுட் ஆயிட்டான். அதுக்கப்புறம் உள்ள போய் கேட்டோன்னே தானே தெரியும் என்ன மேட்ரு. ஸோ அதனால அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஃபால் ஆஃப் விக்கெட்ஸ் மட்டும் டக் டக் டக்குன்னு என்னன்னு பால்ஸ் நின்றுட்டே இருந்தாங்க, பட் இது இல்லை, ரன்ஸ் கன்வர்ஷன் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் இந்தியா வந்தாங்க. ஜெய்ஸ்வாலுக்கு பால் பேட்லேயே படலை. அப்புறமா ராகுல் வந்து இப்படி ஆடு ஃப்ரெட் போட்டு வா அப்படின்னு சொல்லி இன்னொரு 4 அடித்தான். அப்புறமா கட் அடிக்கிறேன்னு, அவனுக்கு கட்டு வரும், நல்லா வரும், கட்டு நல்லா எடுத்துருவான், கட் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவ்வளோதான், ஸ்டெம்பில் போயிடும் பால். அப்புறம் ராகுல் சுந்தர் அவங்க வந்து டே ஃபுல்லாக ஃபுல் டிஃபென்ஸில் போய் அடுத்த நாள் கூட்டு போயிடுவாங்க. ஆக்சுவலாக என்ன அட்வான்டேஜ் இந்தியாவுக்குன்னா, அந்த டே செகண்ட் டேவோட ஸ்டார்ட் அவங்க ஆடினாங்க.
செகண்ட் டேவோட ஸ்டார்ட்டுக்கு முன்னாடி இன்னொரு 2 விக்கெட் கொடுத்துருந்துச்சுன்னா இந்தியா இன்னும் பேக் ஏன்னா டேவோட ஸ்டார்டிங்ல அப்பார்ட் ஃப்ரம் இன்னிங்ஸ் சேஞ்ச் உனக்கு டேவோட ஸ்டார்டிங்ல ரோலர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ உனக்கு திருப்பி பிச்சை வந்து கொஞ்சம் சர்ஃபேஸ் ப்ராப்பராக இருந்துச்சு. ஸோ அந்த அட்வான்டேஜ் வந்து கொஞ்சம் கரெக்டாக யூஸ் பண்ணுவாங்க. ராகுலும் வாஷிங்டன் கொஞ்சம் கொஞ்சமாக பார்ட்னர்ஷிப் போட்டு 75 டோட்டல் வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க டீம் டோட்டல். அங்கேருந்து வாஷிங்டனோட விக்கெட் போனேன். வாஷிங்டன் பிளேட் 103. பட் வெளியே இருக்கிற ஆப்ஷன்ஸ் தேவதத் படிக்கல் அண்ட் அர்ஜுன் தர்ஷன் இருக்கிறப்ப எனக்கு தெரியல வாஷிங்டன் ஆடணுமான்னு ஒரு நல்லா ஆடணும் இல்லைன்னு சொல்றேன். நீ அவங்க மீறி இவன் ஆடணுமா அப்படின்னு கேட்டோம்னா மை ஒப்பீனியன் சொல்லுவோம். ஏன்னா உனக்கு ஆல்ரெடி 2 பேர் காம்படிஷன்ல பயங்கரமா இருக்கும். அப்படி இருக்கிறப்ப நீ 2 கீப்பர் வச்சுட்டு துருவ் ஜுரல் ஆடுறதுக்கு பதிலாக வாஷிங்டன் ஆடே அப்படின்னு என்னோட ஒப்பீனியன். ஸோ அதுக்கு தான் நல்லா ஆனா பண்ட் கில்லு கலந்து பிடிச்சிட்டு போயிட்டான். நெக்ஸ்ட் பண்ட் டீசன்ட், ஜடேஜா டீசன்ட் கான்ட்ரிபியூஷன். நெக்ஸ்ட் வந்து டாட்டரும் பெருசாக கான்ட்ரிபியூஷன் விக்கெட்ஸ் போயிட்டே தான் இருந்துச்சு. சேம் அஸ் சவுத் ஆஃப்ரிக்கா. அப்புறம் சவுத் ஆஃப்ரிக்காவும் வந்தாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா வந்து செகண்ட் டே பிஃபோர் அப்போ ரிக்கல்டனோட ஒரு விக்கெட் மட்டும் போயிடுச்சு. அதுக்கப்புறமா கண்டினியூஸாக அகைன் சவுத் ஆஃப்ரிக்காவோட ஒரு சைடில் விக்கெட் போயிடுச்சு. பவுமா கல்லை போட்டு நின்றுட்டான் சைடில். எப்படி டீனல்கர் ஒரு காலத்தில் நிற்பானா அந்த மாதிரி நிற்பான். 36 பால் ஆடி இருக்கான்டா. அதான் சொல்றேன். இப்போ மேட்ச் என்னன்னா இந்தியா பண்ண தப்பு என்னன்னா ஆக்சுவலா அன்னைக்கு டே முடியறதுக்குள்ள அவங்க வந்து 6 விக்கெட்ஸ் டவுன். ஓகே அவங்க வந்து 7 or 8 விக்கெட். ஏன் சொல்றேன்னா நீ கார்த்திக் பாஸையும் பவுமாவையும் ஸ்ட்ரைக்ல விட்டுட்டு மறுபடியும் டே முடிஞ்சிச்சு. ஸோ மறுபடியும் ரோலரை போட்டு பிச்சை ஃபிளாட் ஆக்கிட்டாங்க. ஸோ மொத்த டெஸ்ட் மேட்ச்லேயே டோட்டலாக எல்லாமே சேர்த்தாலே 450 தான் ஸ்கோர் வரும். 450 500 தான் வரும். லெஸ் தேன் 600. ஆனால் இதில் வந்து க்ளோஸ் டு 300 ரன்ஸ் வந்து அந்த ஃபர்ஸ்ட் செஷன் ஆஃப் ஈச் டேலேயே வந்து 100 ஓகே. ஸோ அந்த 100 ரன் அங்கே வந்ததுனாலேயே உங்களுக்கு வந்து மீதி எல்லா செஷனும் சேர்த்தா கூட அவ்வளோ ரன்ஸ் வரல. ஸோ அந்த ஃபஸ்ட்டு செஷனை கேபிட்டலைஸ் பண்ணிட்டு நல்லா அடித்து அங்கே மட்டுமே அவங்க வந்து எக்ஸ்ட்ரா லீட் ஆஃப் அடிஷ்னலாக எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 100 ரன்ஸ் 70 to 80 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ இதுதான் வந்து பெரிய எஃபெக்ட் ஆயிருக்கு. லைக் அன்னைக்கு மார்னிங் வந்து நீ போஸோட விக்கெட் மட்டும் எடுத்திருந்தன்னா கூட உனக்கு வந்து ஹார்மரும் மகாராஜும் மட்டும் தான் இருந்திருப்பான். ஸோ நீ எஃபெக்ட் கம்மியாக போட்டிருக்க. அதுக்கப்புறம் இந்தியா கொலாப்ஸு. ஜெய்ஸ்வாலும் ராகுலும் ஃபஸ்ட்டு 3 ஓவர்லேயே பாய் சொல்லிட்டு போயிட்டாங்க. சுந்தர் நின்னா. ஆனால் சுந்தரும் ரொம்ப ஒன்றும் பண்ண முடியல. ஒரு சைடில் விக்கெட் சொல்லிக்கிட்டே இருந்துச்சு, ஜுரல் பண்ட் ஜடேஜான்னு. அவ்வளோதான். அக்சர் லாஸ்ட்டில் குல்தீப் போனோடனே அக்சருக்கும் தெரியும் இதுக்கு மேலே ஜெயிக்க முடியுமா இல்லையான்னு தெரில. ஸோ கொஞ்சம் T20 மோடு போகணுன்னு சொல்லி 2 6 ஒரு 4 ஒரே ஓவரில் அடித்தான். ஆமாம், இந்த பிச்சில் நின்னா அவனால் ஜெயிக்க முடியும்னு தெரில. ஏன்னு தான் இருக்கிறது 2 விக்கெட்டு. ஒரு சைடில் பும்ரா, இன்னொரு சைடில் சிராஜ். வந்தால் அவுட் ஆயிடுவான்னு தெரியும். ஸோ அதனால் நம்ம அடிச்சிருவோம் முடிஞ்ச வரைக்கும். அதான் சொல்லல, உனக்கு 20 ரன் இருக்குது, 2 ஓவர் இருக்குது. அதான் வின் பையே 30 ரன்ஸ் தான் வருது. ஆமாம், இன்னும் 2 6 அடிச்சிருந்தானா இன்னும் க்ளோஸாக போயிருக்கும். அவ்வளோதான் கணக்கு. ஸோ நான் இதை வந்து பெருசாக இதுன்னு சொல்ல மாட்டேன். அக்சர் பட்டேலோட தப்பு. ஏன்டா அடிச்சு அவுட் ஆனான்னு சொல்ல மாட்டேன். அவன் நின்றுருந்தானா இன்னும் அவுட் ஆயிருப்பான்டா. அடிச்சு போகிறான்டா, அந்த கணக்கு தான். ஸோ அதான் கொடுத்தது இட்ஸ் நாட் ரைட். அண்ட் ஆல்சோ இதுதான். இப்போ கில்லுக்கு எப்படி இன்ஜுரி ஆச்சு? ஸ்வீப் அடித்தான், ஸ்வீப் அடிக்கிறேன்னு அடித்தான். அவ்வளோதான். கழுத்து அப்படியே திருப்பினா வீட்டு கில்லு ஒரு குழந்தை ப்ரோ. கில்லு குழந்தை ப்ரோ. கழுத்து நிக்கல ப்ரோ உனக்கு. அதான் குழந்தை ஐசியோட இருந்து வந்துருச்சு. குவாஹாட்டி மோஸ்ட் ப்ராபப்லி ரிசர்வ் பண்ணிட்டு தான் கேப்டன் அப்படின்றது வருது. குவாஹாட்டியா? யோ யோ
என்னது குவஹாட்டின்னு ஒரு டீமே இல்லையா? குவஹாட்டில அடுத்த டெஸ்ட் மேட்ச்டா. இடம். ஓ அப்படியா? ஓகே. அதான் இந்தியா வந்து எல்லாரும் திட்டிகிட்டு இருக்கானுங்க. நீங்க வந்து டெஸ்ட் சென்டர்ஸ் வைங்கடா அப்படின்னு சொல்லி எல்லாரும் திட்டிகிட்டு இருக்காங்க. நீங்களே என்ன பேர்ல ஆட போறீங்கன்னு உங்களுக்கு தெரியாது அப்படின்னு. இல்ல அது வந்து ஐ டோன்ட் அக்ரி டு தட். இந்தியா என்ன கேட்டா இந்தியாவோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் ரெண்டுமே அந்த வெரைட்டி தான். ஆமாமா. இல்ல என்னோட இது என்னதுன்னா, என்னோட சஜஷன், ஜென்ரல் சஜஷனும் இல்லை, என்னோட சஜஷன் வந்து நீ டெஸ்ட் சென்டர்ஸ் வச்சுக்கோ. அதுக்கு நான் 5 டெஸ்ட் ஆடு மேக்ஸிமம் டெஸ்ட் வி பிளே இன் சீரிஸ் இஸ் 5. அதுக்கு நான் 5 டெஸ்ட் சென்டர் வச்சுக்கோன்னு நான் சொல்லலை. ஒரு ஒயிட் ஸ்ப்ரெட்டா வச்சுக்கோ, ஒரு 7, 8, 10 வரைக்கும் வச்சுக்கோ. அது தாண்டி போகாது. இப்ப நான் என்ன சொல்லுவேன்னா, உனக்கு வந்து இருக்கிற எல்லாருமே ஆல் ஃபார்மேட் பிளேயர்ஸா இருக்காங்க. டெஸ்ட்ல இருக்கிறவன் சம்மதா ஃபார்மேட் ஆடுறான். எக்ஸப்ட் துருவ் ஜுரல் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு வேற எந்த ஃபார்மேட்டும் ஆடல இந்தியாக்காக. ஓகேவா? என்ன கேட்டனா, உன் பேட்ஸ்மேன் எல்லாரும் எல்லா சென்டர்லயும் அப்பப்போ ட்ரெயின் பண்ணணும். ஒரு ஆஸ்திரேலியான்னு எடுத்துக்கோ, பர்த்து, மெல்போர்னு, அடிலைடு, பிரிஸ்பேனு. ஸோ இந்த மாதிரி உனக்கு செட் சென்டர்ஸ் இருக்கு. ஏதாச்சும் ஒரு இடத்துல மேபி டெஸ்ட் நடக்காம போகும் டியூ டு சம் ரீசன். ஆனால் அதுக்குன்னு உனக்கு எல்லாத்தையும் அப்படியே இதாகாது. ஸோ இப்போ ஸ்டீவ் ஸ்மித் இருக்கான்னா, நான் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், எனக்கு பர்த்து ஆகாதுன்னு தெரியுதா, எனக்கு ஒரு 1 மந்த் விண்டோ கிடைக்குதா, நான் ஒரு 1 வீக் அங்கே போய் ட்ரெயின் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு இது இருக்கு. ஸோ அந்த லிபர்ட்டி இந்தியன்ஸுக்கு இல்லை. ஏன்னா நீ எங்கே ஆடுவேன்னு உனக்கே தெரியாது அடுத்த டெஸ்ட். இல்லை நான் அதை சொல்ல மாட்டேன். ஏன்னா this truly depends. ஏன்னா end of the day this is going to be the pitch that plays out in each center. அங்க பிஃபோர் கம்பீருக்கு முன்னாடி வரைக்குமே the coaches knew what their team was capable of at each center and they know what kind of pitch to ask for. இல்ல அது ஒரு சைடுல கரெக்ட். நான் இன்னொரு சைடுல சொல்றேன். அதான் சொல்றேன்ல, இன்னொரு ரீசனும் இருக்கு. த சேஞ்ச் ஆஃப் டெஸ்ட் கிரிக்கெட் ஃப்ரம் ரெகுலர் டெஸ்ட் கிரிக்கெட் டெஸ்ட் மேட்ச் டு WTC. முன்னாடி நின்றவன் இப்போ நீ ஃபர்ஸ்ட் வெர்ஷன் ஆஃப் WTCயே கூட எடுத்துக்கோ, அப்போ ஜெய்ஸ்வால் இல்லை, KL ராகுலும் ரோஹித் சர்மாவும் ஓப்பன் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நாட்டுறான் கரெக்டா? ஆமா, ரோஹித் சர்மாவும் ஓப்பன் பண்ணிட்டு இருந்தாங்க. ரோஹித்தோட ரோல் என்னதுன்னா, அவன் வந்து 60 பால் 50 பால் தான் நிற்பான். பட் அந்த 100 ஸ்ட்ரைக் ரேட் க்ளோஸ் டு ஆடி மேட்ச் எடுத்துட்டு போறது, அந்த ஓப்பனிங் ஓவர்ஸ்லேயே விட்டு கொடுக்க கூடாது. பட் KL ராகுலோட ரோல் வந்து, நான் ஒரு இடத்துல பிடிச்சிட்டு நிற்பேன், என்ன நீ நகட்ட முடியாது அப்படின்றதான் அவனோட ரோலா இருந்துச்சு. அடுத்து 1 டவுன் வந்து உனக்கு அப்படியே அதே மாதிரி தான் கண்டினியூ ஆச்சு டீம் டைனாமிக்ஸும். 1 டவுன் கோலி வருவான், 1 டவுன் யாரு, அஜிங்கியா ரஹானே, புஜாரா. ஸோ உனக்கு வந்து நிக்கிற பிளேயர்ஸ் இருந்தாங்க. உனக்கு என்னதான் பிச்சு கொடு, உனக்கு வந்து அப்ப இருக்கிற பிளேயர்ஸ் எப்படின்னா, உனக்கு ஒரு ஷார்ட்டோ டிரைவோ சம்திங் போறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு 20 balls they would have played. ஓகேவா? ஆமா. இப்போ இருக்கிற பிளேயர்ஸ் வந்து உனக்கு வந்த 5th பாலே ஷார்ட்டா டிரைவ் போறாங்க. ஸோ விச் மீன்ஸ் அவங்க பிச்சை அனலைஸே பண்றது இல்லை. இப்போ ஒரு பேச்சுக்கு சொல்றேன், இப்போ வந்து எனக்கு பும்ராவும் சிராஜோட ஸ்பெல் முடியுது. நெக்ஸ்ட் குல்தீப் வரும். நான் பும்ராவையும் சிராஜையும் கம்ஃபர்டபுளா ஆடிட்டேன். குல்தீப்போ அக்ஸரோ வரான்னா நான் அதே கான்ஃபிடென்ஸா அவங்க ஸ்பெல்ல யூஸ் பண்றேன். இப்போ இருக்கிற எரா வந்து யூஸ் பண்ணுது. நான் பும்ராவை வந்து கவர் டிரைவ் அடிக்கிறேன்னா குல்தீப்பே நான் கவர் டிரைவ் அடிக்க ரெடி அப்படின்ற இது வர்றது. பட் ப்ரீவியஸ் எரா எப்படி இருந்துச்சுன்னா, குல்தீப்பையோ அக்ஸரையோ 2 ஓவர் போடு, நீ எனக்கு அடிக்கிற லென்த்ல போட்டாலும் நான் டிஃபெண்ட் தான் பண்ண போறேன். பட் அந்த 2 ஓவர்ல எனக்கு தெரிஞ்சிடும் எங்க பால் எப்படி திரும்புது, இந்த இடத்துல பவுன்ஸ் ஆகுது, பேஸ் பவுலருக்கு இப்படி பவுன்ஸ் ஆகுது, ஸ்பின்னருக்கு இப்படி பவுன்ஸ் ஆகுது. சோ அந்த எந்த ஏரியாஸ் நீ ஹிட் பண்ற, எந்த ஏரியாஸ் என்னால உன்னை ஹிட் பண்ண முடியும், அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறமா தான் ஆட ஸ்டார்ட் பண்றாங்க. பட் டியூ டு எவல்யூஷன் ஆஃப் கிரிக்கெட் அண்ட் ரிசல்ட் பேஸ்ட் கேமா மாறினதுனால அப்போ ஒரு 4 ஓவர் ஆடுறது பெரிய விஷயம் கிடையாது. இப்போ 4 ஓவர்ல வந்து ரன் வரலன்னா கொஞ்சம் அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. ஸோ இது நடக்கிறதுனால நீ
நீ வந்து அந்த பிச்சுக்கு போய் நாட் யர் டைம், அதான் டெஸ்ட் நடக்கிறதுக்கு முன்னாடின்னு மட்டும் இல்லாம ரெகுலர் சென்டர் ஃபர்ஸ்ட்னா நீ அங்க போய் ப்ராக்டிஸும் பண்ண முடியும். ஏன்னா எவனும் டொமஸ்டிக் ஆடுறது இல்லை, இதையும் ஓப்பனா சொல்லிடுறேன். ஆல் அரௌண்ட் தி இயர் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் இருக்கு, அவனால வந்து டொமஸ்டிக் ஆட முடியாது. நீ அப்படி டொமஸ்டிக் ஆடணும்னா என்னோட கோல் என்ன தெரியுமா, நீ கேலண்டர் இயரை 4 பிரி, 3 months ஒரு ஜோன் செட் பண்ணு. ஃபஸ்ட்டு 3 மாதம் நார்த்து ஜோன், 3 மாதம் ஈஸ்ட்டு, 3 மாதம் வெஸ்ட்டு, 3 மாதம் சவுத்து. லைக் 12 months ஆஃப் தி இயர் நீ நடக்கணும். நீ பொறுமையாக நடத்து, மேட்ச் நம்பர் இன்க்ரீஸ் பண்ணு, பட் பொறுமையாக நடத்து. ஏன்னா அப்போ தான் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், கேஎல் ராகுல் வந்து ஒரு 3 month விண்டோல் ஃப்ரீயாக இருக்காங்க, நீ ஒரு மாதம் ரெஸ்ட் எடுத்துக்கோ. மீதி அந்த 2 monthsல அட்லீஸ்ட் ட்ரை டு பிளே 3 or 4 கேம்ஸ், 1 டேவாக இருக்கட்டும், டெஸ்ட்டாக இருக்கட்டும். அப்போ தான் நீ டிஃப்ரெண்ட் பிச்சர்ஸ் ஆடுவேன். ஸோ அதுதான் நான் சொல்கிறேன். ஏன்னா நீ மீதி எல்லா கண்ட்ரியும் வந்து அவங்க டொமஸ்டிக் சீசன் அப்போ அவங்க டொமஸ்டிக் பிளேயர்ஸ் அவைலபிளாக இருப்பாங்க. நம்மளோட டொமஸ்டிக் ஐபிஎல் தான், we are going to play only one format. ஸோ இது வந்து வில் நாட் பி குட் ஃபார் ஃபியூச்சர் இன் அதர் ஃபார்மேட்ஸ். கேட்டேன்னா ஓடியே நம்ம T20 மாதிரி தான் ஆடிக்கிட்டு இருக்கோம், அதனால பெருசாக இன்னும் வித்தியாசம் தேவை. ரோஹித் கோலியும் போயிட்டு கேஎல்லும் ஸ்ரேயஸும் கூட, ஐ மீன் தே 4 are the சீனியர் பிளேயர்ஸ். இவங்க 4 பேரும் போயிட்டாங்கன்னா ஓடியிலேயே நம்ம பெருசாக அடி வாங்கணும். இந்த குயிக் ரன்ஸ் நம்மளால அடிக்க முடியும், பட் இந்த நின்று ஆடுற மாதிரி பிளேயர்ஸ் இல்லை. ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி ஆடுறேன் அப்படின்ற மாதிரி பிளேயர்ஸ் இல்லை. இதுதான் நான் சொல்ற கருத்து. கருத்துக்கள் இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? வேற எனக்கு எதுவும் இல்லை. நாளைக்கு ஆஷஸ் ஆரம்பிக்குது. ஆமா, நாளைக்கு இல்ல, நாளை கழிச்சு 21. ஆமா ஆமா, காலை 9 மணி. அண்ணன் டிவி 9 மணி இல்லை, காலை 8 மணி. ஓகே ஓகே சார், கோவா டீ தான். எப்படியும் டீ முன்னாடி உட்காந்துருவேன், நோ வரிஸ். ஆமா, அப்படியே 22 செகண்ட் டெஸ்ட். சவுத் ஆப்பிரிக்காவோட கோச் வந்து நாங்கள் ட்ராக்கு மட்டும் ஆட மாட்டோம், we will try to win it அப்படின்னு சொல்லி ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் இப்போயே சொல்லிட்டாரு. ஆமாம், நாங்கள் தான் ஜெயிப்போம்னு இந்தியா மாதிரி சொல்லலை, நாங்கள் ஜெயிக்க தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. டிஃபென்சிவ் ஆடி இது பண்ண மாட்டோம். ஸ்டேட்மெண்ட்டே விட்டான். ஒரு நம்பிக்கை நம்ம டீம் மேல. இது வந்து இப்போதைக்கு கிரிக்கெட்ல வந்த செய்திகள். நாங்க இன்னொரு நாள் ஐபிஎல் செய்திகள் பத்தி வரோம். அது பெரிய தமாசா இருக்கு. இல்ல ஐபிஎல் தமாசா இருக்கு. ஐபிஎல் ஆமா, ஐபிஎலுக்கு இவர்கள் 2 பேரும் வருவார்கள், நான் வருவேனான்னு தெரியலை. பாப்போம். தலைவர் திமிங்கலம், எனி ஃபைனல் தாட்ஸ்? நாங்க இனிமே கண்டினியூஸா வீடியோ போடுறோம், வந்து பாருங்க. அது நம்ம கடமை. நான் உன்கிட்ட ஃபைனல் தாட்ஸ் கேட்டேன். இந்த பேச்செல்லாம் பேசிட்டு நான் நாளைக்கே அந்த சேனலை விட்டு லாக் அவுட் பண்ணிடுவேன், அது வேற விஷயம். போடுறோம். ஓகே மக்களே, பாப்போம். பண்ணிக்கோங்க. ஆமா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணி அதுல ஆக்டிவா இருக்கும். நாங்க பிராட்காஸ்ட் சேனல் ஆரம்பிக்கிறோம் கைஸ், வாங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, அட்லீஸ்ட் அங்கேயாச்சும் நாங்க ஆக்டிவா இருக்க ட்ரை பண்ணுவோம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, थैंक यू गाइस. அடுத்த வீடியோக்கு வெயிட் பண்ணுங்க. பை. Subscribe to Pitch Porotta. Bye bye. Bye friends.